விழுப்புரம் அருகே வேடம்பட்டில் உள்ள சந்தியா சிஸ்டம் டெக் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து நச்சு காற்று வெளியேறியிருக்கலாம் என்ற புகார் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு 22 பேர் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். விவரம். வணக்கம் தர்ஷினி. விழுப்புரம் அருகே உள்ளது வேடம்பட்டு கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் சந்தியா என்வர்மெண்ட் டெக் என்ற தனியார் மருந்து மாத்திரைகள் சுத்திகரிப்பு கம்பெனி உள்ளது. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மருந்து கம்பெனிகள் மருந்துகளை சுத்திகரிப்பு செய்து அதில் அந்த பகுதியிலேயே புதைத்து வருவதாகவும் மிச்சமுள்ள அந்த மருந்துகளை எரித்து வருவதாகவும் அந்த கிராம மக்கள் சொல்கின்றனர். இந்த எரிக்கப்படும் இந்த கெமிக்கலானது மருந்து பொருளானது புகை மூட்டம் ஏற்பட்டு அந்த பகுதியில் சுற்றுப்பட்ட பகுதிகளான பல்வேறு பகுதிகள் வேடம்பட்டு, பெரும்பாக்கம், ஆரியூர், சாணிமேடு, நன்னாடு உள்ளிட்ட பகுதிகள் கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கரும் புகையானது வெளியேற்றப்படும் பொழுது இரவு 9 மணிக்கு மேல் அந்த கிராம பகுதியில் இருக்கும் பெரும் மக்களுக்கு மிகுந்த பார்த்தீங்கன்னா அந்த கண் எரிச்சல், கொமட்டல் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டுள்ளது, மயக்கமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று என்ன நடந்திருக்குன்னா அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் அந்த கரும் புகையானது கிராமப்புறங்களில் பரவி அங்க இருக்கிற கிராம மக்களுக்கு கண் எரிச்சல், வாந்தி, கொமட்டல் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டு உடனடியாக அவர்கள் அனைவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சுமார் 22 நபர்களுக்கு மேல் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட ஆம்புலன்ஸுகள் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சம்பவத்தை அறிந்து மாவட்ட நிர்வாகமானது அங்கே சென்று இந்த கம்பெனியை உள்ளிட்ட அந்த பகுதியில் கிராம மக்களிடமும் அந்த நிறுவனத்திடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அந்த நிறுவனத்தினை விசாரணை மேற்கொண்டு வரும் அதிகாரிகள் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தற்போது தகவல் வருகின்றன. இந்த சம்பவமானது விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.